எல்லோருக்கும் வணக்கம். நானே ஒரு கும்பா குட்டி, என்னையே நீங்க நம்புனீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் 319 பாயிண்ட் இன்னைக்கு ஏறி இருக்குன்னா அது சரித்திர சாதனை. ஏன் அப்படின்னாக்க கேப் அப் அப்படின்றது ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறல, ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி அங்கிருந்து 319 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஏன் இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணமாக க்ரூட் ஆயிலினுடைய விலை இறங்குது, அதனால அது இந்தியாவுக்கு சாதகம் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, அமெரிக்கா இப்போதைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய வார்ல ஜாயின் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம எப்படி ஒரு கும்பா குட்டியை நம்பலாம்? ட்ரம்ப் அவர்கள் நான் எதா இருந்தாலும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் முடிவெடுப்பேன், அல்லது முடிவெடுத்ததை மறுபடியும் மாற்றி அமைக்க கூட ஆள். அவரை நம்பி அமெரிக்கா வார்ல சேராது அப்படின்னு அவர் பேச்சை கேட்டு நம்மளுடைய மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. இனி 2 நாள் லீவ் வேற. இதுல ஒருத்தர் கூட நம்ப முடியாதங்க. அமெரிக்காவுடைய பேச்சுக்களும் மார்க்கெட்ல மாறி மாறி நடக்குது, அதனால அவங்களையும் நம்ப முடியாது. எஃப்ஐஎஸ்னுடைய பையும் சமீபத்தில் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. ஆனா அவங்களையும் நம்ப முடியாது. இந்த க்ரூட் ஆயில் இருக்கிறதுலே நம்ப முடியாத ஒரு விஷயம் இந்த க்ரூட் ஆயில் தான். ஏன்னா அமெரிக்காவுடைய பிரச்சனை இல்லைனாலும் வேற எங்காவது வார் நடந்ததுனாலும் க்ரூட் ஆயில் டபுக்குன்னு எகிரிடும். ஆக மொத்தம் உங்களை நாங்கள் யாரையுமே நம்ப முடியாதேப்பா, எப்படி உங்களை நம்புறது அப்படின்ற மாதிரி. நண்பர்களே, இனி வேண்டாம் நம்மளுக்கு இந்த கோடு அதாவது ஸ்டாக் மார்க்கெட் என்பது என்ன, பலருடைய மனது தான். இன்னைக்கு ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. அந்த 100 பேருனுடைய மனசுலையும் சில பங்குகள் மேலே ஏறும்னு நினச்சி வாங்க ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அது மேலே போகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் என்பதே பலருடைய எண்ண ஓட்டம் தான். அதனால் 2 மாதமாக ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, மேலே போனால் கீழே வரும், கீழே போனால் மேலே வரும், மேலே போனால் கீழே வரும்னு இப்படியே இருந்துட்டு இருந்தது. போதும், இதை பார்த்து எல்லாருக்குமே போர் அடிக்குது. இனி ஒன்றா டக்குன்னு அடுத்த வாரத்திலிருந்து 26,000 வரட்டும், இல்லையா அடுத்த வாரத்திலிருந்து 24,000 வரட்டும், ஏதோ ஒன்று நடக்கட்டும். இனி யாரெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே கோட்டை போட்டு வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் முதல்ல டெலீட் பண்ணி விடுங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே இருந்த சைட்வேஸ் பேட்டர்னை டெலிட் பண்ணி விட்டீங்களா? மார்க்கெட் இப்படித்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, அதை முதல்ல டெலிட் பண்ணி விடுங்க. அப்போ தான் மார்க்கெட் ஒன்றா ஏறும், இல்லைன்னா இறங்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் பல ட்ரேடர்கள் ஏதாவது வாலட்டைல் பங்கு இருக்குமா அடுத்த 4 நாட்களுக்கு அப்படின்னு திங்கட்கிழமை அன்னைக்கு ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்த F&Oல 2 பங்கு தான். இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு ஏதாவது வாலட்டிலிட்டியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்றுமே நடக்கலை. ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேண்டில் என்பது போட்டிருந்தான், ஆனால் அதுக்குள்ளேயே இந்த வாரத்தில் முடிச்சிட்டான். இதே மாதிரி தான் பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு அவன் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்றது பண்ணா, அதுக்கப்புறமே எந்த விதமான வேலையும் பண்ணாமல் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க. சரி, F&O செக்மெண்ட்டில் தான் இப்படின்னாக்கா நிஃப்டி 500 செக்மெண்ட்டில் ஏதாவது பெரிய ஆளுங்கன்னா இந்த கிளாண்ட் ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது திங்கட்கிழமை அன்னைக்கு போட்டிருந்தது. யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, யாருமே வேலை பார்க்கல, அதனால நானும் வேலை பார்க்கல அப்படின்ட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய லாங் கேண்டில் போட்டு அவனும் அந்த கேண்டிலுக்குள்ளேயே தான் விளையாண்டுருக்கான். ஸோ இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து வாலட்டிலிட்டி காமிச்ச பெரிய பங்குகள்னு எதுவுமே இல்லை. திங்கட்கிழமை அன்னைக்கு காமிச்சது. நண்பர்களே, இப்போதான் ஒரு மிக முக்கியமான தகவல். என்ன எல்லாரும் இப்படி நல்ல மனசோட இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அவங்களும் போனஸ் இஷ்யூ நாங்கள் தர்றோம், இலவசமாக பங்குகள் தர்றோம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அப்படின்னு மாதிரி இறங்கிட்டாங்க. இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்குமே நாங்களும் எங்கள் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு போனஸ் தர்றோம் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? பொதுவாக ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில் தான் திடீர்னு இந்த மாதிரி போனஸ் அல்லது ஸ்பிளிட் அப்படின்ற அறிவிப்பு வரும். பெரும்பாலும் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் அல்லது இந்த முடிவுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அதனுடைய பங்குகள் சிலது கீழே இறங்கும், அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி வரும். இப்படி கீழே இறங்கி மேலே ஏறினதுக்கு எக்ஸாம்பிள் கேபிஆர் மில் இருக்கு, சிஇஎஸ்சி இருக்கு, ஐஓசி இருக்கு, அது மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. இதே முடிவுகள் இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் கீழே இறங்கினா இன்னும் மேல் நோக்கி ஏறி வரல அப்படின்னா அதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த குப்பிடுன்னு ஒரு பங்குன்னு நினைக்கிறேன், அவனை அப்படித்தான் மேல் நோக்கி ஏறினவன் அப்புறம் அப்படியே அவனை கீழே சரிச்சு விட்டாங்க. இந்த சக்தி பம்புன்னு நினைக்கிறேன், அவனும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு தகவல் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு ஒரு 5 வருஷமாக ஏறிக்கொண்டே இருந்த பங்கு தான். அப்புறம் அந்த அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் அப்படியே நீட்டிப்படுத்தும் மேனிக்கு சில இடங்கள்ல இருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட். மனசை தேத்திக்கிங்க, பயந்தராதீங்க அப்படின்னு சொல்லும்போது கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார்,
நாங்கள் பயப்படல, நீ விஷயத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி. அதாவது கீழே இருக்கும் பொழுது, விலை வீழ்ச்சி அடைஞ்சு கிடக்கும் பொழுது நம்ம இப்போ சமீபத்தில் இந்த மாதிரி போனஸ் கொடுக்குறாங்க, ஸ்பிளிட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதிகமான தகவல்கள் பார்த்ததில்ல. ஸோ இந்த கண்டெய்னர் கார்பரேஷன், நெஸ்லே இந்தியா இவங்க 2 பேருமே போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வருது. ஆனால் அப்படி தகவல் வரும்பொழுது இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்குமாகட்டும் அவனும் பெரிய வீழ்ச்சியில் இருக்கான். அதே மாதிரி இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தா அவனும் ஒரு வீழ்ச்சியில் இருக்கான். ஸோ இப்போ தான் நம்ம முதல் முறையாக உல்டாவாக பார்க்குறோம். ஸோ மேலே இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டு இருந்த பங்குகள் கீழ் சில நேரங்களில் இறங்கி இருந்த மாதிரி அறிவிப்புகள் வந்த பிறகு, அப்போ கீழே இருக்கக்கூடிய பங்குகள் இது போன்ற அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆனால் அந்தந்த பங்குகளை வச்சிருக்கிறவங்க என்ன ஆசைப்படுவாங்க, சரி ஒரு இடம் 52 வீக் ஹையை தொட்டுட்டு அவனை என்ன வேணாலும் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ கண்டெய்னர் கார்பரேஷன் 1.5% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. சமீபத்தினுடைய குவார்ட்டரில் ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, பட் மோசம்தான். 367 கோடியெல்லாம் அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் குறைச்சல 299 கோடின்னு லாபம் காமிச்ச இந்த கண்டெய்னர் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு அவங்க என்ன ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் 4 ஷேர் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதிதாக 1 ஷேர் கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, அப்படி 1 ஷேர் எக்ஸ்ட்ரான்னு உள்ளே வரும். ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த அன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏறுதா இல்லையா அப்படின்றதா 2வது பட்சம். அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 ஷேர் இலவசமாக தர்றாங்க. அதே மாதிரி நெஸ்லே இந்தியா என்பது 1% என்பது டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி போனஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தகவலை அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 பங்குகளுமே ஒரே ஒரு முறை 52 வீக் ஹையை தொட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் அந்த ஷேரை வச்சுக்கிட்டு பாவம் துன்பத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க. வருமா இல்லையா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் ஷேர் ப்ரைஸுக்கு இதுதான் வேலை. பல முறை அதை கொண்டே பருத்தி குடோனில் வைப்பாங்க, மறுபடியும் அங்கிருந்து எடுத்துகிட்டு தோட்டத்தில் வைப்பாங்க, மறுபடியும் பருத்தி குடோனில் கொண்டே வைப்பாங்க. இதே வேலையாக தான் பல நாட்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக இந்த எம்என்டம் ஃபினான்ஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. 2023 இதே லெவலுக்குள்ளே. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் ஒரு மிக குறிப்பிட்ட ஹை போனதுக்கப்புறம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த பருத்தி மூட்டை கொண்டு இந்த இடத்துல இந்த குடோனில் வைங்க, இப்போ 260 இருக்குது, கொண்டு 240 வச்சிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செய்வீர்களா? பாதி தூரம் இறங்கிட்டீங்களே, மறுபடி மீதி தூரத்துக்கு கீழே போய் ஒரு மனதுக்கு சந்தோஷமான இடத்துக்கு வருவீங்களா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விருப்பம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா கோழி அமுக்கிற மாதிரி கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கலான்னு தான் பார்க்குறாங்க லாங் டேர்முக்கு. அது என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நண்பர்களே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஸ்டாக் மார்க்கெட்டில். இந்த அல்கைலமைன் அப்படின்றது பல பேர்த்தினுடைய மனசை டிஸ்டர்ப் பண்ண பங்கு தான். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு முறையும் இறங்கி 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 5000 ரேஞ்சிலிருந்து 1600 வரைக்கும் போனவன் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் இறங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இறக்கத்திலிருந்து ஏறி ஏறி இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி கரெக்டாக யாராவது இந்த ஃபாலிங் சப்போர்ட் லைனில் கூட கரெக்டாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது ஒரு மாதிரி பல நேரங்களில் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஒவ்வொரு முறையும் ஒரு ஃபாலிங் ஸ்லோப் லைன்லேருந்து அப்படியே எடுத்திருக்கான். அப்போ இந்த பங்கு ஒரே அடியாக அப்படியே தொப்புன்னு கீழே விழுகாம ஏன் இப்படி ஒவ்வொரு முறையும் திடீர்னு மார்க்கெட்டுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு வேளை இவன் ஏறுவானோ இல்லையோ அப்படின்னு ஏன் அந்த சப்போர்ட் லைன்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றதுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னா, அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக உள்ளது. ஒரு ஒஸ்ட் கேஸ் அப்படின்றது அதுகிட்ட இல்லை. ஏன்னா ஒஸ்ட் கேஸ் வாங்கி தொடர்ந்து இறங்கிட்டே போச்சுன்னா அப்புறம் அதில் என்ன ஆதாயம் அப்படின்னா அவன் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் தான் ஆதாயம் அப்படின்ற மாதிரி ஒஸ்ட் கேஸ். அதே மாதிரி கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்களா, அவன்கிட்ட கடன் கீது அதிகமாக இருக்குன்னா கடன் அவன்கிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒஸ்ட் கேஸ் சினாரியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய 2 சக்திகள் தேவை. ஒன்று டிவிடெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி கம்பெனி மூடிட்டு போயிடக்கூடாது. அந்த 2 சக்தியுமே இவன்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் ஃபாலிங் அந்த ட்ரெண்டே கீழ் நோக்கி இப்படி ஃபாலிங் ட்ரெண்டாக இருந்தாலும்
ஒவ்வொரு ஃபாலிங் சப்போர்ட் லைன்ல இருந்து அவனால் கொஞ்சோண்டு ஏற முடிஞ்சிருக்கு. ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி கரெக்டாக சப்போர்ட் கீழ் நோக்கி போகக்கூடிய ஸ்டாக்குகளை கூட அவனுடைய ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கும் பொழுது கரெக்டான லோ அப்படின்றது பிடிக்க தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் தப்பிச்சு வரக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் தற்போது இந்த ஆல்கைல் அமீன் அப்படின்ற பங்கு தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து கீழ் நோக்கியே இருந்து கொண்டிருந்த பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் என்பது தாண்டியிருக்கான். அப்போ நிறைய ட்ரேடர்கள் இந்த இடத்துல வந்து இவனுடைய Q4 ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவன் எப்போதும் செய்யக்கூடிய அதே 40 கோடி 46 கோடி என்ற லாபத்தை தான் இப்போவும் பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு ரொம்பவுமே ஃப்ளாட்டாக இருக்குது அவனுடைய ஏர்னிங்ஸ். எப்போவுமே ஏர்னிங்ஸ் க்ரோத் இப்படி வளர்ச்சி விதமாக இருந்தால் தான் ஸ்டாக் ப்ரைஸும் மேல் நோக்கி வரும் அப்படின்றது பொதுவாக எல்லாரும் மனசில் நினச்சிக்கிறது தான். அது இங்கே மிஸ்ஸிங். அதனால தான் இவனை போட்டு அடி வெளுத்து விட்டாங்க போல். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கிலே டிஐஎஸ் சமீபத்தினுடைய குவார்ட்டரில் கொஞ்சோண்டு மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டில் 5% அதாவது மைனஸில் இருந்த பங்கு பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆனதுனால இன்றைய தகவல்களில் இது வந்திருக்கு. நண்பர்களே, என்டிபிசி கிரீன் அப்படின்ற பங்கு கொஞ்சம் வாலட்டிலிட்டியான பங்கு. அவனுடைய 52 வீக் ஹை என்ன, 52 வீக் லோ என்ன, இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டிவிடெண்ட் தற்போது வரை கொடுக்காத ஒரு பங்கு. இந்த சமயத்தில் வந்து இப்போ கடந்த சார்ட் இருக்கிற வரைக்கும், ஏன்னா இது ரீசெண்டாக தான் இது வந்து ஐபிஓவாக வந்தது. ஸோ 150 ரூபாய் என்பது இவனுடைய ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 52 வீக் ஹையாக உள்ளது. அரவுண்டு 90 ரூபாய் ரேஞ்சில் இவனுடைய 52 வீக் லோ என்பது போல உள்ளது. இப்போ 110 இருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் இன்றைய தகவல்கள் இது வர்றதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஒரு 6% என்பது ஏறி இருக்கிறது தான். ஸோ பல பேர் உடனே விளக்கு பூஜை பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் மாட்டிக்கிட்டு இருக்குமே, எங்களை ஏதாவது காப்பாற்றி விடு, ஒரே ஒரு முறை 52 வீக் ஹை வந்துட்டு அப்புறமா கூட நீ விழுந்துக்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. காலேஜில் இந்த மெக்கானிக்கல் குரூப் எடுத்தவங்க, கெமிக்கல் குரூப் எடுத்தவங்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் ரூமை தாண்டி போகும்போது ஒரு நிமிஷம் அப்படியே லேசாக ஜெர்க் ஆவாங்க. அது மாதிரி இந்த கேஃபின் டெக்னாலஜி அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனாலையும் அது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட பண்ணியிருக்கிறதுனாலும் உடனே ட்ரேடர்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி நம்மளுக்கு ஏதாவது சூட்டபிள் ஆகுமா இல்லையா. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா சமீபத்தில் ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது உருவாக்கணும். ஒரு 20-30 நாள் ஒரு மாதமாக எந்த விதமான மூவ்மெண்ட் இல்லாமல் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு உருவாக்குனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 11% மேலே ஏறி வந்திருக்கு. இப்படி ஏறி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு லாங் கேண்டில் அப்படின்றது இந்த கேஃபின்டெக் போட்டிருக்கு. ஸோ இது நல்லதுக்கா அல்லது இதுக்கு முன்னாடி இதே ஒரு இடத்துலேருந்து 2 முறை இதே இடத்துலேருந்து இறங்கியிருக்கான். இனி 3வது முறையாக அடுத்து ஒரு 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது இறங்கி இருந்திருப்பானா அல்லது தன்னுடைய பழைய ஹையை போய் தொற்றுப்பானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு இந்த பங்குல திடீர்னு ஒரு லாங் கேண்டில் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அதனுடைய மூவ்மெண்ட் என்பது ஆட்டம் என்பது அதிகமாக உள்ளது. நண்பர்கள், இந்த சமயத்தில் பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இதுவும் சமீபத்தில் தான் சந்தைக்கு வந்த ஒரு பங்கு. இவர் செய்கின்ற வேலை என்ன? சோலார் செல், சோலார் பேனல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு சமீபத்தினுடைய குவார்ட்டரில் அது எப்போதும் இல்லாத அளவிலே ஒரு அதிகமான லாபம் என்பதை காமிச்சிருந்தாங்க. 278 கோடி. இன்னைக்கு இந்த பங்கு 6% என்பது ஏறி இருக்கு. ஆனால் தற்போது அது 52 வீக் லோ பக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் 1400 வரைக்கும் ஒரு ஹை போயிருந்தான். ஸோ இனி மறுபடியும் புதிய லோ வந்து பல பேர்த்துக்கு இன்னும் ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் கொடுக்குதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு 52 வீக் ஹை போய் லாபத்தை கொடுக்க போகுதா என்ன அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றத காமிச்சிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய பங்கு சமீபத்தில் என்ன டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.05% அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்போ எங்களுக்கு அங்கே வேலை இல்லை, எங்களுக்கு அப்போ 52 வீக் ஹை வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினைப்பாங்க. அதே மெக்கானிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ்
கதை வசனம் தான் இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா கம்பெனிக்கும். அதாவது இந்த ஷேரினுடைய விலை கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். ஒரு லாங் கேண்டில்னு ஒன்று போட்டிருக்கான். இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இவன் போட்ட லாங் கேண்டில் என்பது ட்ரம்ப் அவர்கள் நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவருடைய வார்த்தை விளையாட்டுகளை வச்சுக்கிட்டு. அப்போ பல கம்பெனிகள் லாங் கேண்டில் போட்டாங்க. அப்போ இந்த கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸும் ஒரு லாங் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சம்பாரித்து தான் கொடுத்துருக்கான். அந்த லாங் கேண்டில் என்பது 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல வந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய லாங் கேண்டில் மார்க்கெட்டில் திடீர்னு இதன் மேல் ஏதோ ஒரு காரணத்தினால இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இனி இதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நல்லா மேல் நோக்கி போனாலும் சரி, அல்லது பழைய 1400 வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இதில் ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்குது. ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சைடு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த பங்கு தற்போது டிவிடெண்ட் ஈல்டு என்பது 0.69% கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இது ஒரு கடன் இல்லாத கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய பங்கு தற்போது 52 வீக் லெவலிருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கா. இந்த பங்கு தற்போதைய குவார்ட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் அற்புதமான அபாரமான வேலையெல்லாம் பண்ணல. போன குவார்ட்டரோட கொஞ்சம் அதிகமான லாபம், பட் சீக்வன்ஷியலாக போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் சுமாரான லாபம் இருந்தாலும் லாபத்தை பண்ணானே பரவாயில்லையே அப்படின்ற ஒரு கருத்து தான். மற்றபடி இவன் ஏதாவது பெரிய வேலையை பண்ணியிருக்கான்னாக்கா இருக்கிறதுலே மேஜர் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஐஸ் டிஐஸ் இவங்க 2 பேருமே தங்களுடைய ஹோல்டிங்கை சில மாதங்களுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் போல். ஏன்னா அவங்கெல்லாம் உள்ளே என்ட்ராகல இந்த ரேஞ்சில் எங்கேயாவது என்ட்ராகிருப்பாங்க. தற்போது இந்த அளவுக்கு கொஞ்சோண்டு ஏறி வந்திருக்கு. இதில் முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டிருக்கான். இதனால் மார்க்கெட்டில் ஏதாவது பெரிய வால்டிலிட்டி மிகப்பெரிய மூவ்மெண்ட் கொண்டு வருவானா அப்படின்னு ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, சமீபத்தில் பல டாடா பங்குகள் கடும் வீழ்ச்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆனோடனே பல டாடா கம்பெனிகள் பெயர் சொல்லும் விதமாக நல்லா மேல் நோக்கி ஏறி வந்திருந்தான். அந்த வகையில் இந்த டாடா இன்வெஸ்ட் அப்படின்ற பங்குமே நல்ல மேல் நோக்கி ஏறி வந்திருந்தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் எங்கே, 7600 எங்கே நல்லா தான் ஏறி வந்திருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு இப்போ மார்க்கெட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு 10 நாளாக சரியில்லை. அந்த சமயத்தில் பல பங்குகள் 10% கீழே இறங்கி வந்துச்சு. பல ட்ரேடர்கள்லாம் வந்து விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 10% பத்தாது, ஒரு 20% அல்லது 40% இறங்குச்சுன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணத்தினாலே இன்னைக்கு மார்க்கெட் யார் அந்த ட்ரம்ப் அவர்களை நம்பி ட்ரம்ப் வாருக்குள்ளே குதிக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை நம்பி எல்லாம் அப்படியே இறங்கிட்டு இருந்த மார்க்கெட்டை யூடர்ன் போட்டு விட்டாங்க. அப்படி யூடர்ன் போடும்பொழுது இந்த டாடா இன்வெஸ்ட் என்பது கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை உடைக்காம ஒரு மாதிரி மேல் நோக்கி தூக்கி வச்சிருக்காங்க. இதனால் இந்த டாடா இன்வெஸ்ட் வச்சிருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்கள் இன்னும் ஒரு முறை ஒரு 7500 அல்லது ஒரு 10,000 இதெல்லாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நண்பர்களே. பயப்படும் அளவுக்கு ஏறின ஒரு பங்கை காமிங்கன்னா நான் இந்த டாடா இன்வெஸ்ட்டை தான் சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் 2000 ரூபாய் ரேஞ்சில் இருந்த பங்கு பயப்படும் அளவுக்கு மிக வேகமாக 2000 to 10,000 போன பங்கு. எதுக்கு போனான்னு அவனுக்கும் தெரில. அப்புறம் தான் ஏன் ஏறுனே தெரியாமல் அப்புறம் அவனை பிடிச்சி இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த டாடா இன்வெஸ்ட் தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கா. இனி அடுத்தடுத்த நாட்களில் பழைய ரேட் வந்ததுன்னா கூட போதும் சாமி அப்படின்னு பல பேர் இருக்காங்க. செய்வீர்களா? சரி, அப்படித்தான் செய்ய வேண்டாம். மறுபடியும் சில பேர் கீழே 5000 ரூபாய் மறுபடியும் வாங்க, அதான் உங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குல்ல, 5000 to 7500 போய் காமிச்சிருக்கீங்கல்ல, அப்போ மேலே போகாட்டி பரவாயில்ல, கீழே 5000 வாங்க அப்படின்னு சில பேர் இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி இது என்ன முடிவு பண்ணும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.